ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கறி வைக்கிறதுக்காக துவரம் பருப்பு நல்லா அலசி எடுத்துருக்கோம். இதில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, 10 உரிச்ச சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் ஒத்துக்காதுங்கிறவங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காம கூட செய்யலாம். இதுலேயே நீங்கள் சுரைக்காயும் கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் வேக வச்சு செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இந்த தாளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாளிப்புலேயே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த பருப்பு வந்து ஜீரணத்துக்காக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த தாளிப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பருப்பில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். சுவையான பருப்பு கறி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.